ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேப்பச்சினோ காஃபி எப்படி சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டன்ட் காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த காஃபி தூள் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் காஃபி தூளுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம பீட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காஃபி கேப்பச்சினோ காஃபி மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி பிளாக் டீ மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கேப்பச்சினோ காஃபி மாதிரி வர்றதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து ஏதாவது ஒரு சாங் கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே பண்ண முடியாதுல்ல. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரி முறையாக நல்லா மாறக்க ஆரம்பிச்சிச்சு. இது நீங்கள் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்பச்சினோ காஃபி மாதிரி ரெடி ஆகிடும். இது இன்னும் நல்லா கெட்டியாகும். நான் கலந்து விட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பக்குவத்திலேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு டம்ளரில் நீங்கள் கலந்து வச்சுருக்கிற கேப்பச்சினோ காஃபியை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் நிறைய ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த காஃபியில் நம்ம சூடான பாலை நல்லா கொதிக்க எடுத்து வச்சு இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பால் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே குடிக்கணும் போல் இருக்குல்ல, ரொம்ப ஆசையாக. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இந்த காஃபி அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இந்த காஃபி சர்க்கரை எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி முறையாக குடித்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் முறையாக வர அளவுக்கு நல்லா இது பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த காஃபி தூளில் ஒரு ட்ராப் எடுத்து நல்லா பெரிய ட்ராப்பாக இதில் விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ட்ராப் விட்டு அந்த நடுவில் நீங்கள் ஸ்பூனை திருப்பி பின்னாடி வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அதுவே ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு இலை ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறேன். நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப் பண்ணியிருக்கேன். எனக்கு சூப்பரான கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.